பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். மீன ராசி தமிழ் புத்தாண்டு. சார், மீன ராசிலாம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் 7.5 சனி, ஜென்ம சனி. ஏற்கனவே அந்த 7.5 சனியோட ஸ்டார்ட் ஆன சமயத்திலிருந்தே 2023 ஜனவரி மாதத்தில் இருந்தேவும் 2023 ஜனவரியிலேருந்தே மீனராசிக்கு பிரச்சனை ஆரம்பம். படிப்படியாக அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட மீனராசி அன்பர்களே, பலவிதமான கஷ்டங்கள். மெயினாக காசு பணம் கையில் தங்கலை, ஒரு பைசா கூட கையில் நிற்க மாட்டேங்குது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், அந்த தமிழ் வருஷம் பிறந்துடுச்சுன்னா மீனராசிக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தில் தான் 2 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்குது. அந்த 2 பெயர்ச்சியுமே மீனராசியை வாழ வைக்க போகும் பெயர்ச்சிகள். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே, குரு பெயர்ச்சி நடந்தால் கடகத்துக்கு வந்தால் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு, 5ல் குரு இருந்தால் அற்புதமான பூர்வ புண்ணியம். ஜென்மாந்திரத்தில் 21 தலைமுறையில் நீங்கள் எப்போலாம் சின்ன தர்மம் செய்திருந்தால் கூட இன்னைக்கு உங்களை அதை தலையாய காத்து நிற்கும், உங்களை அதை உயிரையே பாதுகாக்கும். அப்போ அந்த குரு வந்துட்டாருன்னா உயிர் பாதுகாப்பு உண்டு, நல்ல உயிர் பாதுகாப்பு உண்டு. அதே போல் ராகு அவரும் தள்ளி கீழே மகரத்துக்கு போயிட்டாருனாக்கா அபரிமிதமான வளர்ச்சி, புதிய தொடர்புகள், முன்பின் தெரியாத இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ வருடம், தமிழ் வருடம் நிறைய மாற்றங்களை தரப்போகுது. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. ஜாப் சேஞ்சஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் சேஞ்சாக இருக்கலாம், ஊர் விட்டு ஊர் மாறுவதாக இருக்கலாம், வேலை மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய நன்மையான விஷயங்கள் மீனராசிக்கு காத்திருக்கிறது. அதாவது ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது பாதிலே நிற்கும். இல்லை அது கட்டி முடித்ததுக்கப்புறம் உள்ளே போயிடுவீங்க, நல்ல முறையில் உள்ளே போயிடுவீங்க.
ஆனால் அங்கே இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். இல்லைன்னா இடதோஷங்கள், மெயினாக இடதோஷங்கள் நிறைய இடங்கள்லாம் சொல்லுதுண்டு. குடியிருக்கிற வீடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டுறது, அதுக்காக வாங்கின கடன் சுமைகள், இந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் வறுமையானால் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட குறையும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போ வீடு வாசல் சிறப்பாக இருக்குது, வீட்டு யோகங்கள் இருக்குது, இடதோஷங்கள் இருக்குமே ஆனால், வாஸ்து தோஷமோ செய்வனை தோஷமோ வீடு தோஷமோ இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். இன்னும் சொல்லப்போனால் செய்தொழில் சிறப்பானதாக இருக்கும். மீனராசியில் நிறைய அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறாங்க. சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் 70 வயசு 80 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி தான். உணவு அவங்க ரொம்ப அப்படி ருசித்து சாப்பிடுவாங்க. அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, வீட்டிலே இருந்து சமையல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா கோல்டு மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, இதுபோல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், புரியுதுங்களா, டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் செக்டர்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மீனராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கை கொடுக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இந்த கடன் சுமைகள் சார்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக, ஒரு அசட் சம்மந்தப்பட்டது, சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதேனும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், உள்நாடு வெளிநாடுகளில் பதவி போட்டிகள், அந்த பதவி போட்டிகளால் வந்த என்கொயரிகளாக இருக்கலாம், அல்லது போட்டி பொறாமைகளால் வந்த பதவி போட்டிகளாக இருக்கலாம். அது மாதிரிலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே, சின்ன சின்ன விபத்துகளாக இருக்கலாம், அது சார்ந்த போலீஸ் கேஸு, வம்பு வழக்குகள். ஏன்னா இந்த ஜென்ம சனி உங்களை எப்படி வழிநடத்துங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சிறை தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த புதிய தமிழ் புத்தாண்டு உங்களை வாழ வைக்க போகும் தமிழ் புத்தாண்டு. அப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும், நன்மை நடக்கும், உயர்ந்த வாழ்க்கை அமையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைஞ்சி அந்த வம்பு வழக்கில் நீங்கள் வெற்றி பெறும். வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால், வராத பணங்காசுகள் காசு பணங்கள் வந்து சேரும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் குறையும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஃபேமிலியில், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மெயினாக ஹெல்த்து, வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பது, இல்லை பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பது, பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே. அடுத்து ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கா, அதெல்லாம் தடைப்பட்டு சுப விரயமாக மாறும். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு மீனராசிக்கு குரு வந்தாச்சுனால நல்ல வருமானம், மகிழ்ச்சி, மனசில் ஒரு நல்ல நிம்மதி. அப்போ மீனராசி என்பவர்களே நிம்மதி அதிகரிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கை கொடுக்கும், வாழ வைக்கும் புத்தாண்டாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே, அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது.
மெயினாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.